ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி முருங்கைக்காய் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சீசனிங்கில் நீங்கள் நிறைய செஞ்சு சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த முருங்கைக்காயை தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி தோலை எடுத்துருங்க. 2 பக்கமும் சீவிட்டிங்கன்னா தோலை எடுத்துலாம். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக சோம்பு, ஜீரகம், தேங்காய் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. முக்கியமாக தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அந்த தேங்காய், ஜீரகம், சோம்பு 3 சேர்த்து அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமல் பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்குள்ளே இந்த முருங்கைக்காய் நல்லா வெந்துடும் பாருங்கள். நல்லா வெந்து எடுத்த உடனே கையில் வச்சு அமைக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். நிறமும் மாறிடும், கொஞ்சம் பச்சை கலர்லேருந்து வேறு கலர் ஆயிரும். அப்போ எடுத்துகிட்டு தண்ணியை வடிகட்டிடுங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதை உரித்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் எடுத்து உரிச்சிட்டு அலசிட்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நசுக்கி வச்சுருக்க பூண்டு இதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் நிறம் மாறினோடனே செவந்து வந்தோடனே அதுக்கப்புறம் அந்த நம்ம வேக வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முருங்கைக்காயும் எடுத்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மசாலாவே போகிறோம். அதில் கொஞ்சம் 2 ஸ்பூன் மசாலா போட்டு நல்லா பரட்டி வேக வச்சிங்கன்னா நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், சோம்பு, சீரகம் சேர்த்து வேணும்னா நீங்கள் மிளகும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதில் தேங்காய் அரைக்கும் போது அதையும் சேர்த்து நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி பாருங்கள், நல்ல வாசமாக வரும். மசாலா வாசம் போனதுக்கு அப்புறமா தேவைன்னா மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா ஆல்ரெடி முருங்கைக்காயில் வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்போம், அதை மறந்துடாதீங்க. அதுக்கு தக்கனையாக கொஞ்சம் மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா, நாக்கில் எச்சு வருதா, சூப்பராக இருக்கும். நாளைக்கு செஞ்சு பாருங்கள். இது கஞ்சி சாதம், ரசம் சாதம் அப்படி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லையா ஈவினிங் நீங்கள் ஏதோ சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உடம்புக்கு சத்து தானே முருங்கைக்காய், இந்த மாதிரி சமைச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சீசனிங்லலாம் நிறைய முருங்கைக்காயை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பாடோட வச்சு சாப்பிடுங்க, சும்மாவும் சாப்பிட்லாம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.